டான் சென்னிஸ் கேட்வேலேருந்து மரிய லூயிஸ். இன்றைக்கி நம்ம தனியா பன்னீர் எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். தனியா பன்னீர் ரெடி பண்ண போகிறோம். நம்ம பன்னீர் 100 கிராம், தனியா பேஸ்ட்டு, கொத்தமல்லி ஒரு கட்டம், 5 பச்சை மிளகாயம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். 50 கிராம் பூண்டு பொடியாக நறுக்கியது, பெரிய வெங்காயம் 100 கிராம் நறுக்கியது, பச்சை மிளகாய் 3 பொடியாக நறுக்கியது, தக்காளி 1 பொடியாக நறுக்கியது, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி 5 கிராம் அளவு ஸ்லைஸ் பண்ணியது, மல்லி தேவையான அளவுக்கு பொடியாக நறுக்கியது, சன்ஃப்ளவர் ஆயில் தேவையான அளவு, அமுல் க்ரீம் 1 டீஸ்பூன். தனியா பன்னீருக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இது தான். தனியா பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஆயில் போடுறோம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நறுக்கிய பூண்டு போடுறோம். அது நல்லா பொன்னிறமாக வறுக்கிறோம். வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் நறுக்கியது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அதுவும் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. அடுத்தது நறுக்கிய வெங்காயம் போடுறோம். இதுவும் பொன்னிறமாக வறுக்கணும். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறோம். இது சூப்பராக அது ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. அடுத்தது தக்காளி, நறுக்கிய தக்காளி அது நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போ வாசனை நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச மல்லி விழுது, மல்லியும் பச்சை மிளகாவும் சேர்ந்த விழுது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது சூப்பராக வதங்கிட்டு இருக்குது. நல்லா சிறப்பாக இருக்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். கொஞ்சம் நல்லா ஃபில்டர் வாட்டராக பார்த்து ஊற்றணும், ஒரு 1/2 கப் அளவுக்கு. ஏன்னா அந்த பச்சை வாசம் போகணும் அப்படிங்கிறதுனால அதை நல்லா குக் பண்ணுறோம். தண்ணி விட்டு பாயில் பண்ணுறோம். ஒரு 50 ml-க்கு 50 ml, 1/2 கப்புனா ஒரு 50 ml தண்ணீர் ஊற்றலாம். ஒரு 1/2 ஸ்பூனு சால்ட்டு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா ஜீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். இது நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிட்டே இருக்கோம். இந்த 100 கிராம் பன்னீரை வந்து சேர்க்குறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பன்னீர் நல்லா ஃபிங்கர் கட் பண்ணி வச்சுருக்கோம். சேர்த்து ஸ்லோவாக குக் பண்ணுறோம். ஸ்லோவாக அந்த பன்னீர் போட்டு ஸ்லோவாக அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். பன்னீர் உடையாத அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்லோவாக குக் ஆகட்டும். இந்த பன்னீர் உள்ள அந்த சால்ட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் உள்ளே போனாங்கிறதுனால ஸ்லோவாக அப்படியே குக் பண்ணிட்டே இருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இடையில.
இது எதுக்கெலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்பாத்தி, ரொட்டி, நான் இதுக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல மணமாக இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பரான டேஸ்ட்டு. இது கொத்தமல்லியுடைய வாசம் நல்லா அப்படியே மூக்க தொலைக்குது பாருங்கள். இந்த தனியா பன்னீர் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை வந்து ஒரு பவுலில் அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ சாப்பிட்ற பதத்துக்கு ரெடியாக இருக்குது. இதனுடைய டைமிங் பார்த்தோன்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சிங்க. 10 நிமிஷத்தில் வீட்டில் ஈஸியாக பண்ணலாம் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கிறோம் நம்ம. அப்படியே செமி கிரேவியாக எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். மாற்றிட்டோம். இப்போ வந்து மேலே வந்துட்டு நம்ம இதுக்கு ஒரு கார்னிஷ் பண்ண போகிறோம். மேலே க்ரீம் போடுறோம். இப்போது அப்படியே பச்சை வெள்ளை சேர்ந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அதான் குழந்தைங்க முதல் கூட நல்லா எல்லாருமே நல்லா சிறப்பாக சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். இனிமையான ஒரு டிஷ்ஷு பாருங்கள். சப்பாத்தி கூட சாப்பிட ரொம்ப இனிமையாக இருக்கும். ஒரு சப்பாத்தி வச்சுருக்கேன். சப்பாத்தி வித்து இந்த தனியா பன்னீர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு.